ஒரு பிரபல நடிகை கெஹல்பத்ர பத்மவை ஒரு திரைப்படத்தில் நடிக்க அழைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட ஒரு பிரபல நடிகை கெஹல்பத்ர பத்மவை ஒரு திரைப்பட தயாரிப்பில் இணைய அழைத்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவலின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக கெஹல்பத்ர பத்மவிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக கெஹல்பத்ர பத்மவுக்கு பாரிய துப்பாக்கி கடத்தலில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் கெஹல்பத்ர பத்மவுக்கு 5 நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் இணைந்து பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் பிரபல நடிகைகள் மூலம் அவரது கருப்பு பணம் மறைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் கூறியிருந்தனர். எனவே குறித்த நடிகைகள் பல்வேறு முதலீடுகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினார்களா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தனர். இதற்கிடையில் ஒரு பிரபல நடிகை கெஹல்பத்ர பத்மவை ஒரு திரைப்படத்தில் நடிக்க அழைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சையை முன்னிட்டு 7ஆம் திகதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய டிசம்பர் 8ஆம் திகதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு விடுமுறைகள் வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் 10ஆம் திகதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் டிசம்பர் 8ஆம் திகதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2026 ஜனவரி 1ஆம் திகதி புதிய கல்வியாண்டுக்காக பாடசாலைகள் ஆரம்பமாகும். தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் 2026 ஜனவரி 1ஆம் திகதி முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி 13ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளன. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் திகதி முதல் ஏப்ரல் 10 வரை இடம்பெறவுள்ளது. ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 19 வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. 2ஆம் தவணை ஏப்ரல் 20ஆம் திகதி ஆரம்பமாகி ஜூலை 24ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளது. 3ஆம் தவணையின் முதற்கட்டம் ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 7ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளது. ஆகஸ்ட் 8 முதல் செப்டம்பர் 6ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் 7ஆம் திகதி முதல் டிசம்பர் 4ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் 1ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் கடந்த 31ஆம் திகதி இரவு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். இருப்பினும் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அனுராதபுரம் ஜேசரிபுரவைச் சேர்ந்த 23 வயதுடைய நிர்மல் விக்ரமதாச என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். விடுதியில் இருந்த போது ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் மாணவன் உயிரிழக்கும் போது அவரது உடலில் கணிசமான அளவு மது இருந்ததாக சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தனது சகோதரனுக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை எனவும் 31ஆம் திகதி இரவு பல்கலைக்கழக மாணவர் விருந்தில் மூத்த மாணவர்கள் தனது சகோதரனை மது அருந்த கட்டாயப்படுத்தியதாகவும் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சகோதரனுக்கு வேறு எந்த மருத்துவ பிரச்சனைகளும் இல்லை என்றும் பல்கலைக்கழக பிரச்சனைகள் குறித்து அவர் பல சந்தர்ப்பங்களில் தனது குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.